ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு அவுட்டிங் போயிருந்தோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் இருக்க கன்னியாகுமரி தான். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் நாங்களும் போயிருந்தோம். அங்கே போயிட்டு கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவருக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு, காந்தி மண்டபம், அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்க பாரத தாயெல்லாம் வணங்கிட்டு, அதுக்கப்புறமா சுற்றி பார்த்துட்ருந்தோம். அந்த பக்கத்தில் இருக்க பார்க்கை பார்த்தோன்னே குழந்தைங்க வரவே மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல பார்க்கில் ஏதோ ரொம்ப நேரமாக என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு, பேச்சுலர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இப்போவே நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னா பேச்சுலர்ஸாக நம்ம வெளியில் போகும்போது ஒரு பெரிய விஷயத்த நம்ம மறந்து விட்டுட்டு போனால் கூட ஃப்ரெண்ட்ஸாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன பொருளை நம்ம எடுத்துகிட்டு போகலன்னா கூட அங்கே போய் நம்ம அந்த டைமை என்ஜாய் பண்ண முடியாது. இதை நினச்சி தான் ஐயோ எடுத்துகிட்டு வரலையேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கில் நல்லா விளையாண்டதுக்கப்புறம் பசி ஆயிடுச்சு. கட்டுச்சோறு அந்த அண்ணன் வீட்லேயே லஞ்ச்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. புளியோதரையும் தேங்காய் துவையலும் அதை நல்லா சாப்பிட்டோம். அந்த பீச்சு காற்றுல நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறமாட்டும் பீச்சில் போய் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். பீச்சில் கால் நனைச்சிட்டு நல்லா விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்கள வச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன கண்டோலன்ஸு, நாங்கள் கடலில் கால் நனைக்கக்கூடாது, அதனால் நாங்கள் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் அந்த பீச் காற்றை வாங்கிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறமா அங்கே நிறைய கூட்டம் அன்னைக்கு பார்த்து நாங்கள் அந்த கண்ணாடி பாலத்துக்கெலாம் போகலை. ஆனாலும் நல்லா தான் என்ஜாய் பண்ணோம். ஏன்னா நாங்கள் டைமுக்கு அங்கே போகலை. அதுக்கப்புறம் சூரியன் ஓய்வெடுக்கும் நேரத்தில் நாங்களும் டாட்டா என்று காட்டிவிட்டு கிளம்பி விட்டோம். நன்றி. என்னோடய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.